நெஞ்சம்தான் கலந்தனவே. அத்தியாயம் 11. அப்பாவும் இப்படி தான் சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அவளது வார்த்தைகளில் உணர்வு பெற்றவன் அவளை பார்த்தான். என்ன, உங்கள் அப்பாவை நினச்சிக்கோ சக்தி. அவனது விழிகளிலும் வார்த்தைகளிலும் கனிவு வந்தது. அதை கேட்டு அவள் கண்ணீரை மறந்து கழுக்கென்று சிரித்தாள். கணவர் எப்படி அப்பாவாக முடியும்? ஏன் முடியாது? அவள் சிரிக்கவும் தான் அவனுக்கு மனம் லேசானது. அது எப்படி முடியும்? அவள் தலையை ஒரு பக்கமாக சாய்த்தபடி கேட்டாள். ஏன் முடியாது என்றவன் அவளது முகவடிவை ஒற்றை விரலால் அளவெடுத்தபடி, அழகான உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு கணவனா தடுமாறத்தான் செய்யுது. ஆனா உன்னுடைய குழந்தைத்தனத்தை கண்டு என்ன நானே கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ நான் உனக்கு யாரு? அவனது கேள்வியில் அவள் பேந்தவென்று விழித்தாள். அதை கண்டு வாய்விட்டு சிரித்தவன் தனது பர்ஸை எடுத்து அதிலிருந்து கடன் அட்டையை உருவி எடுத்தவன் அதை மனைவியின் கையில் திணித்தான். அவள் புரியாது அவளை பார்க்க, தாத்தாவோட பிறந்தநாள் விழாவுக்கான செலவுக்கு வச்சுக்கோ. தலையை ஆட்டியவளின் தலை மீது கை வைத்து, தலையாட்டி பொம்மை என்று கூறியவன் சிரித்தபடி சென்று விட்டான். பொம்மையா? நானா? அவள் திகைப்பாய் எண்ணியபடி நின்றிருந்தாள். தாத்தாவின் பிறந்த நாள் காலையிலிருந்தே களைகட்ட ஆரம்பித்து விட்டது. குணசேகரன், சுந்தரி இருவரும் தங்களது மனஸ்தாபத்தை மறந்து பெரியவருக்காக இந்த கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டனர். என்ன அதிசயம்! சாருலதா கூட அமைதியாக அங்கு வந்து நின்றாள். இந்த ஒற்றுமைக்கு காரணம் சக்தி பிரியாதான். அவள்தான் எல்லோரையும் வற்புறுத்தி வரவழைத்திருந்தாள். சரணம் சங்கீதாவுடன் இணைந்து நின்றான். எல்லாம் தாத்தாவிற்காகத்தான். இன்று ஒரு நாள் அவரது மனம் கோணாதவாறு நடந்து கொள்ள விரும்பினான். சங்கீதா சந்தோஷத்துடன் கணவனுடனே சுற்றி கொண்டிருந்தாள். சிவகுரு மட்டும் ஆளை காணோம். அவன் தனக்கு முக்கிய வேலை இருப்பதாக சொல்லியவன் மாலையில் விழாவிற்கு வருவதாக கூறிவிட்டு அலுவலகம் சென்று விட்டான். அதற்காக சக்தி பிரியா சண்டை போட்டு ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணவில்லை. மாறாக, நீங்க போங்க மாமா, நாங்க பார்த்துக்கிறோம் என்று இன்முகத்துடன் அவனை வழி அனுப்பி வைத்தாள். அவன்தான் அவளை முறைத்து கொண்டு போனான். கொஞ்சமாவது நான் இல்லைங்கிற வருத்தம் இருக்கா? சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறத பாரு. இவளெல்லாம் அவன் கோபத்தில் பற்களை கடித்தபடி காரை விருட்டென்று கிளப்பிக் கொண்டு சென்றான். மாலையில் சிவகுரு வீடு திரும்பிய போது வீடு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. மனைவியின் ஏற்பாட்டைக் கண்டு அவன் மனதில் மெச்சியபடி தங்களது அறைக்கு சென்றான். அங்கு அழகு தேவதையாய் தயாராகி இருந்த மனைவியைக் கண்டு அவனது விழிகளில் அவனையும் அறியாது மையல் எட்டி பார்த்தது. வந்துட்டீங்களா என்றபடி திரும்பி பார்த்த சக்தி பிரியா கணவனது பார்வை மாற்றத்தைக் கண்டு முன்ஜாக்கிரதையாக, உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கிளம்பி வாங்க என்றவள் அங்கிருந்து தப்பிக்க முயல ஒரே எட்டில் அவளது கையை எட்டி பிடித்தவன், எங்க தப்பிச்சு போற என்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு மாமா. அவனது அருகாமையில் அவள் திணறினாள். ஒரு நிமிஷம் என்றவன் அவளை அணைப்பது போல் அருகில் வர அவள் பயத்துடன் பின்னால் நகர்ந்தாள். உனக்கு எப்பவும் ஒரே நினைப்புதானா என்று கேட்க அவளை மேலும் அதிர வைத்தவன் தனது கையில் இருந்து வைர கழுத்தணியை அவளது சங்கு கழுத்தில் மாட்டிவிட்டான். அவனது செயலில் அவள் பெருமூச்சுடன் அவனை பார்த்தாள். மற்றொரு கையில் இருந்த நகை பெட்டியை அவளிடம் கொடுத்தவன், இதில் இருக்கிறத மாத்திட்டு போ என்று சொல்லிவிட்டு செல்ல அவனது செயலில் சக்தி பிரியாவின் இதழ்கள் தானாக விரிந்தது. அவள் மந்தகாச புன்னகையுடன் அதிலிருந்த கம்மல், வளையல், மோதிரம் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டாள். அதை அவள் கண்ணாடி முன் நின்று அழகு கூட பார்க்கவில்லை. அப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு தோன்றவும் இல்லை. கீழே இறங்கி வந்த சக்தி பிரியாவை கண்ட சாருலதாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. அதிலும் அவள் அணிந்திருந்த வைர அணிகலன்களின் மதிப்பு அவளது ஆத்திரத்தில் பெட்ரோலை ஊற்றியது. அன்னக்காவடிக்கு வந்த வாழ்க்கையை பாரு என்று அவள் மனதிற்குள் பொறுமினாள். அந்த நொடி சிவகுருவையும் சக்தி பிரியாவையும் ஒருங்கே மட்டம் தட்ட அவளது மனதில் லட்டு போன்ற அழகான திட்டம் ஒன்று தோன்றியது. ஒரே கல்லில் 2 மாங்காய். எல்லோருக்கும் சிற்றுண்டி எடுத்து வைத்து கொண்டிருந்த மனைவியை கண்ட சிவகுரு விழா நடக்கும் இடத்திற்கு செல்லாது நேரே அவளை நோக்கி வந்தான். அவள் அருகில் வந்ததும் பின்பக்கம் இருந்து அவள் புறம் குனிந்தவன் அவளது காதறையில் ரகசியமாய், ரொம்ப அழகா இருக்கடி என்க, நான் அவ்வளவு அழகா மாமா? அவள் விழிகளை விரித்தபடி அறியாமையுடன் கேட்க, நீ அழகில்ல, நான் வாங்கி கொடுத்த ஜுவல்ஸ் தான் அழகா இருக்கு, அதோட நீயும் சேர்ந்து கொஞ்சம் அழகா இருக்க என்று அவன் நமட்ட சிரிப்புடன் கூற, ஓ, நான் கண்ணாடியே பார்க்கல என்று அவள் வருத்தப்பட அவன் அவளை திருப்பி தன்னை பார்க்கும்படி நிறுத்தி வைத்தவன் அவளது விழிகளோடு விழிகள் கலந்து, என் கண்ணை லுக் அட் மை ஐஸ் என்க,
அவள் அவனது வெளி வீச்சில் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவள் போல் அவனை பார்த்தபடி நின்றிருந்தாள். என் கண்ணை பாரு, நீ எவ்வளோ அழகுன்னு தெரியும் என்று கூறி அவனின் மயக்கும் குரலில் அவள் மயங்கியே போனாள். இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த சாருலதாவின் மனதில் பொறாமை தீ பற்றி கொண்டது. இதுவரை அவனிடம் கோபம் மட்டும்தான் இருந்தது. முதன் முறையாக அவளுள் பொறாமை எட்டி பார்த்தது. தான் இருக்கும் இடத்தில் சக்தி பிரியா இருப்பதைக் கண்டு அவளுக்கு அத்தனை ஆத்திரமாக வந்தது. 6 மணியில் இருந்து விருந்தினர்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர். ராணியும் ஞானமும் வந்திருந்தனர். அக்கா தங்கை இருவரும் சந்தோஷமாக விழாவில் கலந்து கொள்வதை கண்டு இருவரது மனமும் நிறைந்து போனது. காலையில் கோவிலுக்கு போய் உற்சாகமாய் ஆரம்பித்த தாத்தாவின் பிறந்தநாள் மாலையில் கேக் வெட்டி ஆர்ப்பாட்டத்துடன் இனிதே முடிவுற்றது. தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதிலும் சிவகுரு விழாவில் கலந்து கொண்டது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் குடும்பத்தினரோடு அவ்வளவு சீக்கிரம் இணங்கி வரமாட்டான். இப்போது மனைவிக்காக அவன் தன்னை மாற்றிக்கொண்டது கண்டு அவருள் பெரும் வியப்பு. இந்த பையன் காதல் இல்ல பிடிச்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்லியே இப்படி பொண்டாட்டிக்கிட்ட தலை குப்புற விழுந்துட்டானே. அவர் மனதில் பேரனை கேலி செய்தாலும் அவனது மகிழ்ச்சி கண்டு நிறைவாக உணர்ந்தார். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தால் சாருலதாவிற்கு பிடிக்காதே. அதனால் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தாள். அப்போது சக்தி பிரியா கையில் குளிர்பானம் அடங்கிய தட்டை ஏந்தியபடி வந்து கொண்டிருந்தாள். அவள் அருகே புன்னகையுடன் சென்ற சாருலதா சக்தி பிரியாவின் தோள் மீது கையை போட்டுக்கொண்டு விருந்தினரை பார்த்து புன்னகைக்க அதை கண்டு துணுக்குற்ற சிவகுரு நேரே மனைவியின் அருகே வந்தான். சாருலதா ஏதோ செய்யப்போகிறாள் என்பதை ஊகித்தவனாய் அவன் மனைவி அருகில் பாதுகாப்பாய் நின்று கொண்டான். அவனை கண்டு எல்லலாய் புன்னகைத்த சாருலதா, தி கிரேட் பிஸ்னஸ்மேன் சிவகுருவோடைய மனைவி சக்தி பிரியாவை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு ரகசியத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் என்று பீடிகையோடு நிறுத்த சக்தி பிரியா திகைத்து போய் சாருலதாவை பார்த்தாள். என் மனைவியை பற்றி நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவன் அடிக்குரலில் உருமினான். அதற்கெல்லாம் சாருலதா பயப்படுவாளா என்ன? புத்திசாலி சிவகுருவுக்கு அடி முட்டாளாய் மனைவி அமைந்திருக்கிறது. சாருலதா கூறியதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியத்துடன் சிவகுருவை பார்த்தனர். அவனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். எல்லாமே நேர்த்தியுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். அப்படிப்பட்டவன் எப்படி மனைவி விஷயத்தில் சறுக்கினான்? எல்லோர் மனதிலும் ஒரே மாதிரியான கேள்வி எழுந்தது. சிவகுரு ஆத்திரத்தில் பல்லை கடித்தான். சக்தி பிரியாவுக்கு அவமானத்தில் பூமிக்குள் புதையுண்டு போக மாட்டோமோ என்று இருந்தது. அவள் உதட்டை கடித்தபடி தலையை குனிந்து கொண்டு கண்ணீரோடு நின்றிருந்தாள். சாருலதா தனது கையில் இருந்த காகிதத்தை காட்டி, இதுதான் அம்மனியோட ஃபைனல் மார்க் ஷீட்டு, 10 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் என்று கூறியவள் கேலியாய் சிரித்தாள். அதை கண்டு எல்லோரும் நக்கலாய் சக்தி பிரியாவை பார்த்து சிரித்தனர். தாத்தா, சரண், சங்கீதா, ராணி, ஞானம் எல்லோரும் திகைத்து போய் நின்றிருந்தனர். ஸ்டாப் இட்! சிவகுரு எல்லோரையும் பார்த்து உரக்க கத்தினான். அதில் எல்லோரும் திகைத்து போய் அவனை பார்த்தபடி அவன் மனைவியை தோளோடு சேர்த்து அணைத்தபடி, அதுக்கு என்ன இப்போ? படிப்பு இல்லைன்னா என்ன? அவளுக்கும் சேர்த்து நான் படிச்சிருக்கேன். வாழ்க்கைக்கு படிப்பு தேவையில்லை, நல்ல குணம்தான் தேவை. என்னோட மனைவி தேவதை. இந்த மாதிரி ஒரு தேவதை பெண் யாருக்கெல்லாம் மனைவியை கிடைச்சிருக்கு? உங்கள் மனசாட்சியை கேட்டு கையை தூக்குங்க. அதை கேட்டு எல்லோருமே தலைகுனிந்தனர். யாருமே கையை தூக்கவில்லை. எல்லோருடைய மனைவியும் தத்தம் கணவன்மாரையும் முறைத்தனர். என் மனைவி எனக்கு குழந்தை மாதிரி. அவளை மாதிரி நல்லவளை எங்கேயும் பார்க்க முடியாது. நானாக விரும்பி தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிலர் மாதிரி கீழ்த்தனமாக என்னை மயக்கி வளைச்சு போட அவன் நினைக்கவே கிடையாது என்றவனின் பார்வை சாருலதாவை துளைத்தெடுத்தது. அதை கேட்டு அவளது முகம் அவமானத்தில் கன்றி போய்விட்டது. சக்தி பிரியா கணவனை ஆச்சரியத்துடன் பார்த்திருந்தாள். தாத்தா, சரண், சங்கீதா, ராணி, ஞானம் எல்லோரும் மகிழ்ந்து போயினர். வெல் செட் மாமா என்றபடி கைத்தட்டி ஆர்ப்பரித்தாள் சங்கீதா. அவளுடன் சேர்ந்து சரணும் கைத்தட்டி விசிலடிக்க விருந்தினர்களும் கைத்தட்டி சிவகுருவின் பேச்சை ஆமோதித்தனர். சிவகுருவையும் சக்தி பிரியாவையும் அவமானப்படுத்த நினைத்த சாருலதா தான் இப்போது அவமானப்பட்டு நின்றாள். சாரு, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? குணசேகரனும் சுந்தரியும் அவளை அதட்டினர். விழா முடிந்து அனைவரும் சென்றதும் முதல் வேலையாக சிவகுரு குணசேகரனிடம், நீங்கள் தனியே போயிட்டா நல்லா இருக்குமாமா என்று கூறிவிட்டான். இந்த நேரத்தில் எங்கே போவாங்க? சக்தி பிரியா அவர்களுக்காக பரிந்து கொண்டு வர அவளை முறைத்து பார்த்தவன் விறுவிறுவென தங்களது அறைக்குள் சென்று விட்டான்.
நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன் என்று குணசேகரனிடம் கூறிய சக்தி பிரியா தனது அறையை நோக்கி ஓடினாள். கட்டிலில் கண்மூடி படுத்திருந்தவன் அருகில் வந்து நின்றவள் மாமா என்று கத்தி அழைக்க அடுத்த நொடி அவள் அவன் மீது விழுந்திருந்தாள். சிவகுருதான் அவளது கையை பிடித்து இழுத்திருந்தான். அவள் தன் முகம் அருகில் இருந்த கணவனது முகத்தை திகைப்புடன் பார்த்திருந்தாள். என்னடி, பயம் விட்டுப்புச்சா என்று அவன் கேட்க அவனது கடுமையில் அவள் பயத்தில் வாயடைத்து போய் அவனை பார்த்திருந்தாள். இப்படி கத்தக்கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல, அதற்கு ஆமாம் என்று அவள் தலையாட்ட, இத்தனை நாளாக என்னை கண்டு பயந்து சுற்றிட்டு இருந்தவளுக்கு இப்போ மட்டும் எப்படி தைரியம் வந்துச்சு? அவங்க பாவம் இல்லையா? யாரு? அவன் முகத்தை சுளித்தான். குணசேகரன் அப்பாவும் சுந்தரி அம்மாவும். இல்லையே என்றான் உறுதியான குரலில். அவள் அவனையே வைத்து கண் வாங்காது பார்த்தாள். என்னடி, பார்வையெல்லாம் பலமா இருக்கு? அவன் தான் பிடித்திருந்த அவளது இடையில் கையின் அழுத்தத்தை கூட்டினான். நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அவளது வார்த்தைகளில் அவனது பிடி தளர்ந்தது. இப்போ இந்த கேள்விக்கு என்ன அவசியம் வந்தது? அவன் கேட்டதும் தான் தாமதம். அவள் பொலபொலவென்று கண்ணீர் வடித்தாள். அவளது கண்ணீரை கண்டு அவன் பதறி போய் எழுந்தவன் அவளை தனது கைவளையில் வைத்து கொண்டே, இப்போ எதுக்கு அழுகிற என்று அவளது விழிகளை துடைத்து விட்டான். நீங்கள் சாருக்கா திருமணத்தை நிறுத்தினது தப்பில்லையா என்று அழுதபடி கேட்டவளை கண்டு அவனுள் கோபம் எழுந்தது. இன்னைக்கு அவன் நடந்துக்கிட்டதை பார்த்தோம் நீ இப்படி கேட்கறது தான் எனக்கு கோபமாக வருது. அதான் நீங்கள் சமாளிச்சிட்டிங்களே, எனக்காக நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னமாம்மா கவலை? வக்கனையாக பேச மட்டும் செய், ஆனால் எதையும் யோசிக்காத. சாருவை இப்படியே விட்டால் நம்ம வாழ்க்கையில் புகுந்து குழப்பம் பண்ணுவா. அவளையெல்லாம் தள்ளி தான் நிறுத்தணும். என்னை பற்றி தப்பாக பேசினா நீங்கள் நம்புவீங்களா மாமா? முட்டாள், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதே மாதிரி தான் நானும். உங்களை பற்றி என்கிட்ட சொன்னால் நானும் நம்ப மாட்டேன். நமக்கு இடையில மூணாவது மனுஷனை நுழைய விட்டால் தானே தப்பு. நம்மக்கிட்ட தவற வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. தெளிவாக பேசிய மனைவியை அவன் ஆச்சரியம் பொங்க பார்த்தான். எப்போதுமே நமக்கு இடையே பிரச்சனை வரப்போகிறதே இல்லை. அதுக்காக நீங்கள் அவங்க வாழ்க்கையில் விளையாடுறது நல்லதில்லை. பெண் பாவம் பொல்லாதது மாமா. அவ பொண்ணுல்ல, அரக்கி. அவன் கடுப்புடன் மொழிந்தான். அதை கேட்டு அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவங்க கெட்டவங்களாகவே இருந்துட்டு போகட்டும், நாம் நல்லவங்களாக இருப்போமே. அதுவும் என் கணவன் என்னோட மாமா நல்லவங்களாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளது இந்த வார்த்தைக்காக எதையும் செய்ய விளைந்தது அவனது உள்ளம். அவனது அமைதி அவளுள் கலவரம் மூட்டியது. நம்ம செய்கிற பாவம் நம்ம சந்ததியை பாதிக்குமாமா? நாம் பண்ணுற தப்புக்கு நம்ம குழந்தைங்க பலியாகலாமா? அவள் வாரிசுகளை பற்றி பேசியதும் அவன் முற்றிலும் கரைந்தே போனான். அவளது கையை மென்மையாக பற்றியவன், இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லு என்று மென்மையுடன் கேட்க, மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட சீர்களை எல்லாம் செஞ்சு கொடுத்து சாருக்கா கல்யாணத்தை நீங்கள் தான் முன்னிருந்து நடத்தி கொடுக்கணும். அவளது தன்னலமற்ற வார்த்தைகளை கேட்டு அவன் மனம் நெகிழ்ந்து போனான். உத்தரவு மகாராணி. மேல்நாட்டு பாணியில் குனிந்து நிமிர்ந்தவன் புன்னகையுடன் கூற, அவனது புன்னகை அவளையும் தொற்றிக்கொண்டது. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா மாமா? அவன் இல்லை என்பது போல் தலையாட்டினான். இல்லை, என்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்க. அவன் ஆழ்மனதில் இருந்த அந்த வார்த்தைகளை உதிர்த்தான். இங்கு காதல் சொல்லப்படவில்லை, மாறாக கல்வெட்டாய் மனதில் செதுக்கப்பட்டது. மீண்டும் இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் தொடரும்.